ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SapaduNallaIrukku சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். டெய்லி எப்போவுமே ஒரே மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தால் எல்லாருக்குமே போர் அடிக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சலிச்சுப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக டெய்லி புதுவிதமான டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் சட்னி தான் பார்க்க போகிறோம். நிலக்கடலை சட்னி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சட்னி. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான சட்னியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னியை இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். சுட சுட இட்லி செஞ்சு பக்கத்தில் இந்த நிலக்கடலை சட்னியை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். 10 இட்லி சாப்பிட்டா கூட வயிறு நிரம்பின மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நிலக்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலெல்லாம் உரிச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு 4-5 பூண்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் கொஞ்சமாக புளியும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்குற வரைக்கும், பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு நீங்கள் ரெட் சில்லி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கலரோட சட்னி ஒயிட்டாக வரும். ரெட் சில்லி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும், அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் சில்லிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வதக்கி எடுக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னே தேவையான அளவு தண்ணீர் விட்டு சட்னி பதத்துக்கு நல்லா வாட்டரியாக சட்னி பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கு தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை அந்த சட்னியோடு ஆட் பண்ணி சுட சுட இட்லி, கிறிஸ்பியான தோசை கூட இந்த சட்னியை சர்வ் பண்ணி பாருங்கள். இட்லி வேக வச்சுக்கிட்டே இருக்கணும், தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். யாருக்குமே எந்திரிக்கிறதுக்கு மனசே வராது. அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் SapaduNallaIrukku சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஒரு கமெண்ட்டையும் போட்டு லைக்கையும் போட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். சிம்பிளான ரெசிபி தான். இந்த சட்னி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.